டிஸ்க் இல்லாததுக்கு வந்து இப்படி இப்படி கொடுத்துருக்காங்க. டிஸ்க் இல்லைன்னா நம்ம இப்படி வச்சுக்கலாம். டிஸ்க் இருந்தால் இதை இப்படி எடுத்துகிட்டு இப்படி சொருவிடலாம். எங்கே அந்த டிஸ்க்கு பாருங்கள். கன்சோலை வந்து அப்படியே கேட்ச் பண்ணுற மாதிரி இதில் கரெக்டாக இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுலேருந்து இந்த ஸ்டாண்ட்லேருந்து இதாக ரிமூவ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே, இந்த சைடு ஓகே. இந்த சைடுக்கு இந்த சைடு தான் ரொம்ப முக்கியமான சைடு. இப்படி இருக்கும். இதிலிருந்து இதுக்கு பவர் வர்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம கன்சோலை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏ பின்னு சொல்லிட்டு 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டரை எடுத்து ஒன்ஸ் இதில் ப்ளக் பண்ணிட்டோன்னா போதும், வேலை முடிஞ்சுது. கன்சோல் ஆன் பண்ணி ஃபேன் ரன் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணலாம். கன்சோல் ஆன் ஆனதுமே இங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஃபேன் எதுவும் ரன் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை ஹீட் ஆனால் தான் ரன் ஆகுமோ என்னமோ தெரில. மக்களே, ஒரு தப்பான செய்தியை சொல்லிட்டேன் மக்களே. இதை வந்து இதில் இப்படி சொருவியே விட்டுறணும் போல். சொருவியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தாயா இதில் சொருவ வேண்டியதாக இருக்குது. இப்படி ஆனால் சார்ஜ் தான் ஏற மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஏறுதா? ஏறுதுப்பா. இன்னும் மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபேனு தான் ஓட மாட்டேங்குது, என்ன கதைன்னு தெரியல. மக்களே, ஃபேன் ஓடலன்னு சொல்லி கம்பெனிக்காரனை கழுவி ஊற்றிட்டேன் மக்களே. ஆனால் கடைசியில் பார்த்தா ஃபேனு ஓடுது, ஆனால் சவுண்டு தான் நம்மளுக்கு கேட்கல. மைக்கை கொண்டு போய் பக்கத்தில் வைக்கிறவங்களுக்கு கேட்குதான்னு பாருங்கள். ரொம்ப கம்மியான சவுண்டு கேட்குதா? ஆக மொத்தத்தில் இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு சக்ஸஸ். கேமர்ஸ் யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க.